பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 21, 2025 21/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. பூசம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி மதியம் 12:46 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாத சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. இது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான உந்து சக்தியாக செயல்படும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஏற்றத்தை காண்பார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மழை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால விவசாயிகள் சந்தோஷம் அடைவார்கள். விவசாயிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. மனசுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. காதல் வயப்பட்டுள்ள நபர்கள் தங்களுடைய காதலை ப்ரப்போஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடன் பணியாற்றுபவர்களின் நற்பெயர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வெளியில் போகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நற்செய்திகள் வரும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது அக்கௌண்ட் சம்பந்தமாக அடிஷ்னல் வேலை பண்ணுறவங்க, இல்லை பாட்டு சம்பந்தமாக கலைத்துறை சம்பந்தமாக இருக்கிறவங்களா இருந்தால் இன்று வருமான அதிகரிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகள் வகையில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் மற்றும் பாதகாதிபதி கிரகங்களான புதன் சுக்கிரன் சேர்க்கை ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுவதில் இருந்த தாமதங்கள் விலகும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவீங்க. கவலைகளை குறைக்க முயற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். வீண் எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில், அதுவும் குடும்ப வழக்காக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும்.
அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக குழந்தைகளை கூட்டிட்டு அலைவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. இன்று இடமாற்றம் அல்லது செலவுகள் காரணமாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணவிரயம் அதிகரிக்கும் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணினா அது அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது கோவப்பட்டு பேசுவீங்க. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படுமே அன்றி உங்களுக்கு இந்த வார்த்தை விரயங்கள் எந்த விதமான லாபத்தையும் ஏற்படுத்தாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பட் வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வீண் விரயங்கள் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வெற்றிக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். ஆனால் அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்வாதம் செய்வார்கள். அதனால் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறத நிறுத்திடுங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்த மரியாதை உயர்வு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாமல் எரிஞ்சு விழுறதை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் எல்லாமே நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்க. ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறதுனால வீண் பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அலுவலக ரீதியாக சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி வேலைக்கு போகிறது கூட சோம்பேறித்தனமாக இருக்கும். வேலைக்கு போனாலும் ஆஃபீஸ்க்கு போனாலும் ஆஃபீஸில் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. உடல் சோர்வு அல்லது மனச்சோர்வு காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் மூலமாக எதிரிகளை உற்பத்தி செய்வதற்கு, எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் அனாவசியமான மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை சிலர் பரப்புவார்கள். வேலை சம்பந்தமாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 15-20 நாள் அதுக்கப்புறம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். உங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் அதீதமான குற்றச்சாட்டுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி அவருக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி மற்றும் புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் பேச்சுக்கள் சற்று கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்தினாலும்
பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், முன்கோபம், அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இன்று மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள். இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு உங்கள் கருத்தை வெளியில் சொல்லாதீங்க. நிதானமாக யோசித்து செயல்படுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மனமும் வார்த்தைகளும் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அபவாத பெயருக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அபவாத பெயரிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம். மூத்த சகோதரர்களுடன் இணக்க சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இனம் புரியாத கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் இருந்த நட்பில் இருந்த சில நபர்களை நினைத்து மனமுருகுவீர்கள். அதனால் அவங்கக்கிட்ட பேசலாமாங்கிற யோசனை கூட இருக்கும். ஆனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பேசாதீங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இனம் புரியாத மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தைகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வீண் வார்த்தை விரயங்கள் எதிரிகளை உருவாக்கும். பண வருமானத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துவார்கள். வீடு, மனை மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். ஆக்சுவலாக எதிர்மறை பலன்கள் ஏற்படணும், ஆனால் இன்றைக்கி சாதகமாக இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். ஆனால் அதே சமயம் அனாவசிய விமர்சனங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அக்கம்பக்கத்தினருடன் நட்பு பாராட்டுவீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை பற்றி தேவையில்லாத கோல் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கடந்த காலத்தில் வாங்கின கடன் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் மேலும் டாப்அப் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளுக்காக அதீத கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல, இதில் 2வது கடனா 3வது கடனான்னு யோசிப்பீங்க. ஆனால் வேறு வழி இல்லை. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, தொழில் விஷயத்தில் நல்ல பெயர் எடுக்கிறதுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஆனால் அந்த கடன் தேவையானதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக, உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் ஏற்படுறதுனால நல்ல பெயர் ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை. கெட்ட பெயர் ஏற்பட்டு உங்களுக்கு உங்கள் பேரில் அனாவசியமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். அபவாத பெயர் சுமக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மீன ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால, தேய்பிறை சந்திரன் இருப்பதனால குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களின் கோபமான விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தையோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ பல பேர் முன்னிலையில் டிஸ்கஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. விமர்சன பொருளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு குழந்தைங்ககிட்டையும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அளவா பேசிக்கிறது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.